జై శ్రీ మాత్రే நமக ஜெய் குருதத் ஜெய் குரு பிரசரம் நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா, அதாவது இந்த மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாளுக்குடைய சூரியன் உங்களுடைய லக்னத்துல இருக்காரு. அதே மாதிரி அதிர்ஷ்டம் அப்படின்னா என்னன்னா 2, 5 கூடிய புதன் வந்து உங்களுடைய ராசியில இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. அது போக வந்து ராசி அதிபதி வந்து சுக்கிரன், அதே மாதிரி குரு 2 பேருமே வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு. 12ஆம் இடத்துல வந்து செவ்வாய் ஆட்சி பலம் பெறாரு. 11ஆம் இடத்துல சனி இருக்காரு. இந்த கிரக அமைப்பெல்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னா பொருளாதார நிலை மேம்பாடு அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வருது. முக்கியமா இவ்வளவு நாளா என்ன விஷயத்துக்காக காத்துட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே கை மேல உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 2ஆம் இடத்துல குரு இருக்காரு. இதுக்கப்புறம் பயிற்சியானாலும் 3ஆம் இடத்துக்கு போறாரு. 3ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்தை பார்ப்பாரு. சுக்கிரன் பலமாக இருக்கு. குரு சுக்கிரன் இணைவே காசு பணம் அப்படிங்கிறது பெரிய லெவல்ல வரதுக்கு உண்டான அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக உண்டுங்க. அதனால என்னன்னா காசு பணத்தை எப்படி ஈட்டுறது அப்படிங்கக்கூடிய இது வந்து இந்த மாசம் நீங்க நிறைய கூடுதலான முயற்சிகள் பண்ணணும். புதன் உங்களுடைய ராசியில திக்பலம் பெறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்க. ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறத அதிர்ஷ்டம் பரிபூரணமான லக்ஷ்மி ஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த அதிபதியே உங்களுடைய ராசியில திக்பலம் அடையறாரு அப்படின்னா கட்டாயம் ஒரு நிறைய நன்மைகள் இருக்கு. இஷ்ட தெய்வம் என்னவோ அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்களா உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். உங்களுக்கு என்ன திசை நடந்தாலும் சரி, குரு திசை நடந்தாலும் சரி, ராகு திசை நடந்தாலும் சரி, சனி திசை நடந்தாலும் சரி, மேக்சிமம் ரிஷப ராசியில இந்த ஏஜ்ல தான் இந்த கேட்டகரியில தான் இருக்கும். இதுல எது நடந்தாலும் அற்புதமான பலன்கள் தான் உங்களுக்கு. என்னன்னா சனி திசை நடந்தாலே சனி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய லாபங்களை ஈட்ட முடியுங்க. அதே மாதிரி ராகு திசை நடந்தாலும் ராகு 10ஆம் இடத்துல இருக்காரு. தொழில் ரீதியாகவும் சரி, வருமான ரீதியாகவும் சரி, உத்தியோக ரீதியாகவும் நல்ல உயர்வை அவர் கட்டாயம் கொடுத்துருவாருங்க. இது நல்ல அமைப்பு. குரு அப்படின்னாலே குரு திசை அப்படின்னாலே 3ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் நிறைய மாற்றங்களும் நன்மையான மாற்றங்களும் எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடியதாகவும் இருக்கும். 7ஆம் இடத்தை பார்க்கிறது ஒரு தொழிலுக்கு ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை கொண்டு வந்து கொடுத்துரும். பொதுவாகவே வந்து சூரியனும் புதனும் சேர்ந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ வந்து என்னன்னா தொழில்ல நீங்க வந்து நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டம் தான். தொழில் மூலியமா நல்ல வருமானம் அப்படிங்கிறது இருக்கு. புது பார்ட்னர்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஏற்கனவே பார்ட்னர்ஸ் கூட இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான ஒரு அமைப்பு உருவாகும் உங்களுக்கு. அதனால தொழில இருந்த பிரச்சனைகள்லாம் மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பொதுவாகவே பொருளாதார உயர்வு அப்படிங்கிறது இந்த மாசம் இருக்கு. ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வேலையில இருக்கவங்களுக்கு, உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. குரு உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு. குரு கூட சேர்ந்து சுக்கிரன் உங்களுடைய ராசி அதிபதியும் பார்க்கறதுனால நல்ல அமைப்புகள் இருக்கு. அமைப்புன்னா என்ன மாதிரினா திடீர்னு ஒரு வளர்ச்சி, பெரிய வளர்ச்சி, ஐஸ்வர்ய பிராப்தம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். மெயினா வந்து பாத்தீங்கன்னா ரிஷப ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க தொட்ட விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. குடும்பத்தாருடைய ஆதரவுகள் கிடைக்கும். கணவன் மனைவியுடைய ஆதரவுகள் கிடைக்கும். கணவன் மனைவியுடைய ஒற்றுமை நிகழும். இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான உறவுகள் ஏற்படும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு. அதுல பாகப்பிரிவினை உங்களுக்கு நடக்கலைன்னா உங்களுடைய பாகப்பிரிவினை உங்களுடைய பார்ட் இருக்கு இல்லைங்களா, உங்களுடைய ஷேர் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். அது மூலியமா நல்ல டெவலப்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அது ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. கணவர் வழி ஆதாயம் கட்டாயம் உண்டு. ஏன்னா 7ஆம் இடத்தையும் பார்க்கிற குரு 11ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால கணவர் வழி ஆதாயம் உண்டு. பொதுவாகவே ரிஷப ராசிக்கு வந்து சகோதர வழி ஆதரவு, இளைய சகோதரனாக இருந்தாலும் சரி, சகோதரன் சகோதரிகள், அதாவது இளைய சகோதர சகோதரி, மூத்த சகோதர சகோதரி வழி ஆதரவுகள் அதிகமாக இருக்கு. அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் நல்ல, அதாவது உறவுகளிடையே நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்துரும். ஒரு சிலருக்குல இந்த மாதம் வந்து திருமண பிராப்தம் இருக்குங்க. திருமணம் கைகூடும். திருமணத்துல இருந்த பிரச்சனை காலதாமதம் எல்லாம் நீங்கி திருமணம் விரைவில் கைகூடுறதுக்கு உண்டான அமைப்பு இந்த மாசத்துல இருக்கும். இந்த மாசத்துல ஒரு நல்ல செய்தி வந்து உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம்.
அந்த மாரி அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. பொதுவாவே 4ஆம் அதிபதி சூரியன் உங்களுடைய ராசியில இருக்கனால, வீடு வாங்கக்கூடிய பிராப்தம், வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம்லாம் இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு. அதுல நன்மைகளும் இருக்கு. அதாவது தொழிலுக்காகவோ அல்லது உத்தியோகத்துக்காகவோ, நீங்க உங்களுடைய பர்சனல் யூஸுக்காகவோ வாகனங்கள் வாங்குறது, அதே மாரி பர்சனல் யூஸ்க்காக வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, நிலத்துல இன்வெஸ்ட்மென்ட் பண்றது, இந்த மாரி அமைப்புகள்லாம் கட்டாயம் உங்களுக்கு நன்மைகளாக நடக்கும். முக்கியமா சனி 11ஆம் இடத்துல இருக்கனால, நீங்க நினைத்த ஆசை, அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறும். நீங்க என்ன விஷயங்கள செஞ்சாலும் சரி, அதுக்குன்னு ஒரு உழைப்பு போடும்போது, அந்த உழைப்பு உங்களுக்கு நல்ல உயர்வான இடத்துக்கு கொண்டு போய் உட்கார வச்சிரும். ப்ரமோஷன்ஸ் எல்லாம் நெறைய வருங்க. நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. உங்கனால நம்பவே முடியாது. அந்த அளவுக்கு சில வாழ்க்கையில மேஜிக்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கட்டாயம் நடந்துரும். கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இது ஒரு அற்புதமான வளர்ச்சி. மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி கட்டாயம் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, இணைவுகள், கிரக இணைவுகள் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுடைய கன்டென்ட்லாம் வந்து ஈஸியா மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகுறது, உங்களுடைய வீடியோஸ் வைரல் ஆகுறது, நெறைய அமைப்புகள் அதாவது புது புது வாய்ப்புகள் வரும். வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து வெளியிடுறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு வருது. அதே மாரி அரசாங்க துறையில இருக்கிறவங்களுக்கு அரசாங்க துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல அற்புதமான வாய்ப்பு. இந்த வாய்ப்ப மிஸ் பண்ணிடாதீங்க. திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். உயர் அதிகாரிகள் உங்கள பாராட்டுவாங்க. அவங்க கூட உங்களை வச்சுக்குவாங்க. அது மூலியமா நல்ல ஆதாயம், நெறைய வருமானம் பார்க்கக்கூடியது. சொசைட்டில பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்கிறது. இதெல்லாமே பேரும் புகழும் வரக்கூடிய அமைப்பு அரசாங்க துறையில இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த மாசம் இருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு ஒரு கிரக இணைவுகள் ரொம்ப நல்லாவே இருக்கு. ஏன்னா சூரியன் உங்களுடைய ராசியிலே இருக்காரு. ஒரு நல்ல பதவி, வாரிய தலைவர் இந்த மாரி விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அமைப்புகள் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கு. அதனால நீங்க கவலையப்பட வேண்டாம். முக்கியமா நெறைய விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு. நல்ல நன்மை பயக்கும் விஷயங்கள்லாம் நெறைய இருக்கு. திருமண பிராப்தம் இருக்கு. அதே மாரி புத்திர பாக்கியம் இருக்கு. சந்தான பிராப்தம். ஏன்னா 5 கூடைய புதன் வந்து உங்களுடைய ராசியில திக்பலம் பெறும்போது சந்தான பிராப்தம் இருக்கு. அதே மாரி 11ஆம் இடத்த பார்க்கறதுனால உங்களுடைய விருப்பங்கள் யாவுமே நிறைவேறக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கு. வண்டி வாகனங்கள்ல போகும்போது எப்பவும் போல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா 11ஆம் இடத்த குரு பார்த்தாலுமே 9ஆம் இடத்த அஷ்டமாதிபதி வந்து பார்க்கறதுனாலயும் 7ஆம் இடத்த அஷ்டமாதிபதி பார்க்கறதுனாலயும் ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல ஒரு சின்ன மருத்துவ செலவு இருக்கு. கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சாதகமா வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே நேரத்துல வீண் விவாதங்கள்ல, சண்டை சச்சரவுகள்ல தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கம்யூனிகேஷன் சார்ந்த பிரச்சனைகள் வராம பார்த்துக்கிறது நல்லது. முக்கியமா வந்து வெளியில போகும்போது, நீங்க எங்க போறீங்க? எங்க வரீங்க? அப்படிங்கிறத உங்களுடைய வீட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. கம்யூனிகேஷன் சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. யார்ட்டயாவது சேட் பண்ணும்போது, இல்ல ஃபோன் பேசும்போது, இதெல்லாம் வந்து ரெக்கார்டட் பண்ணப்படலாம். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுவா ரிஷப ராசிய பொறுத்தவரைக்கும் பொருளாதார வாழ்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாகவும், உயர்வாகவும் தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.